வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய பதிவில் பின்னாடி திரையில் நான் வைத்திருக்கும் நபரின் பெயர் ஜோசப் ஆன். இவர் லெபனானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர், பிரசிடென்ட் ஆஃப் லெபனான். இதற்கு முன்னால் அவர் லெபனானில் தலைமை இராணுவ தளபதியாக பணியாற்றியவர். மிக கொடூரமாக ஜிகாதிகளை கொன்றவர் என்ற பெயர் எடுத்தவர். நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே பேசியிருந்தேன். இவருடைய காலத்தில் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையே ஒரு நல்ல தீர்வு, இந்த இசபுல்லாவை ஒழிக்கும் காரியங்கள் நடக்கும். ஜோசப் ஆன் மீது எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு. இவர் அமெரிக்காவில் ஆன்டி டெரரிசம், தீவிரவாதிகளை எதிர்ப்பது எப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்தவர். அதை தாண்டி மனித உரிமை கழகத்தால் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். இனப்படுகொலை செய்கிறார், மிகப்பெரிய படுகொலை செய்தார் சொல்லி ஒரு முறை லெபனானில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஊடுருவிய சமயம் இவருடைய தலைமையில் தான் லெபனான் இராணுவத்திற்கும் அந்த ஐஎஸ் பயங்கரவாதி ஜிகாதிகளுக்கும் சண்டை நடந்தது. இந்த சண்டை ஒரு வாரமாக போச்சு. இந்த ஜிகாதிகள் 200 பேருக்கு மேலே கொன்று குவிக்கப்பட்டாங்க கொடூரமாக லெபனான் இராணுவத்தால். அதே சமயத்தில் சண்டையப்போ அநேக மக்களும் இணைந்து கொள்ளப்பட்டாங்க. அதனால் இவர் மேலே படுகொலை, மனித படுகொலை விசாரணைலாம் முதல்ல இருந்தது. இப்பொழுது இவர் அதிபராக இருக்கிறார். இவர் ஒரு கிறிஸ்துவர், லெபனானை சேர்ந்த கிறிஸ்துவர், அரபியர் அல்ல. நிச்சயமாக வருகின்ற காலங்களில் இவர் கதாநாயகனாக இஸ்ரேலால் போற்றப்படுவார். வெள்ளிக்கிழமை இரவு நேற்று முத்தரப்பு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கு. இதை முற்றாக லெபனான் இசபுல்லா பயங்கரவாதிகள் நிராகரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஜிகாதி வேலை தொடரும், எங்களுடைய ஜிகாதி வேலையை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்ததை போலவே லெபனானுக்குள்ள சியா பிரிவு இஸ்லாமிய மக்கள் போராட்டத்தை கையெடுத்து மிகப்பெரிய அளவு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல சியா பிரிவு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவு கலவரம் பண்றாங்க. லெபனான்ல 2 சியா சன்னி பிரிவு இஸ்லாமியர் சரிசமமாக இருப்பாங்க. இதுல இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு சியா பிரிவு இஸ்லாமியத்தை சார்ந்தது. அதாவது ஈரான் சியா பிரிவு இஸ்லாம், அதே பிரிவை சார்ந்தது தான் இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு. இந்த ஒப்பந்தம் இசபுல்லாவுக்கு எதிராக இருக்கிறது என்பதால் மிகப்பெரிய அளவு கலவரம் பண்றாங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், 2 மக்களுக்கிடையே, சியா சன்னி மக்களுக்கிடையே இன கலவரமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அங்குள்ள கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா சரியா பேசியிருந்தேன். அதை நோக்கி தான் இன்னைக்கு அந்த கலவரங்கள் போகுது. இதை முற்றாக அடக்க வேண்டியது ஜோசப் ஆன் அவருடைய பொறுப்பு. எந்த வித மனிதாபமானம் அற்ற முறையில் இந்த பிரிவினைவாத சக்திகளை நிச்சயமாக ஒடுக்க வேண்டும். நிச்சயமாக ஜோசப் ஆன் அதை செய்வார். அதே போல இந்த இசபுல்லா பயங்கரவாத குழுவையும் சாதாரணமாக எடுத்து பேச முடியாது. அது ஒரு சிறிய இராணுவம் என்று சொல்லப்படும். லெபனானுக்குள்ள அவங்க பீக்ல இருந்த, அவங்க உச்சத்தில் இருந்த சமயத்தில், ஹாசன் நஸ்ருல்லா தலைவராக இருந்த சமயத்தில் 1,00,000 பயங்கரவாதிகள், ஜிகாதிகள் அந்த இசபுல்லாவில் பணிபுரிந்தார்கள் என்று சொல்லப்படும். அதை தாண்டி இன்னைக்கு லெபனான் அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக கணிசமாக இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு ஆட்கள் இருக்காங்க. அவர்களுக்கென்று நகராட்சி வரி வசூல் இருக்கு, குப்பை மேலாண்மை, குடிநீர் வசதி, வங்கிகள், நிதி நிறுவனங்கள் சொல்லி ஒரு குட்டி அரசை நடத்துவது இசபுல்லா பயங்கரவாத குழு. முழுக்க பின்னணியில் இருப்பது ஈரான். அவ்வளவு எளிதாக இன்றைய ஒப்பந்தத்தில் சொல்வது போல அவர்களை முடக்கி விட முடியாது. ஆனாலுமே முடியாதது என்றும் எதுவுமே இல்லை. நிச்சயமாக இசபுல்லாவிற்கு இது கடைசி காலம். எப்படி ஐஎஸ் பயங்கரவாதிகளை, ஜிகாதிகளை ஜோசப் ஆன் வேட்டையாடினாரோ அதே போல வருகின்ற நாட்களில் இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு வேட்டையாடப்படும் என்று இந்த சமாதான ஒப்பந்தம் சொல்லுது. இன்னுமே முழு விவரம் வெளியே உள்ள, ஏன்னா இந்த கலவரம் பெருசா போகுங்கிறதுனால
படிப்படியாக வருகின்ற நாட்களில் இதோட முழு விவரம் வெளி உலகத்துக்கு வரும். ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதோட முழு விவரம் வந்திருக்கு. அதை பேசுகிற அன்னைக்கு நிச்சயமாக ஒவ்வொரு ஒப்பந்தமும் ஒவ்வொரு தீர்வும் ஒரு தேனை போன்றது. நான் நிச்சயமாக ட்ரம்ப்பை தவறாக பேசுனதுக்கு மன்னிப்பே கேட்டுக்கிறேன். உண்மையாகவே ஒரு சிறந்த அதிபர் ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு கிடைத்த ஒரு நல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் இருக்கின்ற காலத்தில், ஜோசப் ஆன் இருக்கிற காலத்திலேயே இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும். ட்ரம்ப்பை அவர் பேசியதை வைத்து நான் தவறாக கணக்கு போட்டேன். அவர் செயல் முழுக்க முழுக்க இஸ்ரேலை பாதுகாக்கும் விதத்தில் யூதர்களை தாண்டி ட்ரம்ப் செயல்படுகிறார் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. நேற்று கூட ஒரு ஏஐ வீடியோ ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாரு. அவர் இஸ்ரேலுக்குள்ள வர மாதிரி, இஸ்ரேலுக்கு வரும்போது அங்கே எல்லையில் தடுத்து நிறுத்துறாங்க ட்ரம்ப்பை. நீங்கள் யார், எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, என் பேரன் பேத்திகளை பார்க்க வந்தேன் இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறாரு. யார் உங்கள் பேரன் பேத்தின்னு கேட்கும்போது, என்னுடைய பேரன் பேத்திகள் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. சந்தோஷமாக அவரை வரவேற்கிறாங்க. ட்ரம்ப் குதியாட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக குதியாட்டம் போட்டு இஸ்ரேலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ அவர் விட்டுருந்தாரு. அவருடைய மகள் இவான்கா ட்ரம்ப் யூதராக மாறிட்டாரு. அவருடைய மருமகன் ஜாவேத் குஷ்னர் ஏற்கனவே ஒரு யூதர் தான், அதுவுமே பழமைவாத யூதர். பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட விவரம் இதை லெபனான் அரசும் ஒத்துக்கிட்டாங்க, இஸ்ரேல் அரசும் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. இஸ்புல்லா மட்டுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. லெபனானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் அவர்கள் எல்லையை மதிக்க வேண்டும். லெபனான் எல்லையை, இஸ்ரேல் எல்லையை இரு நாடுகளும் மதிக்க வேண்டும். முதலாவதாக லெபனானில் இருந்து லெபனான் அரசு அனுமதி இல்லாமல், லெபனான் அரசு அனுமதியோடு தான் ஒரு நபர் இஸ்ரேலுக்குள்ள போகணும். அது இஸ்புல்லா பயங்கரவாதியாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு, இஸ்ரேலுக்குள் ஒரு ஆயுதம் நுழைவதற்கு முழுக்க முழுக்க லெபனான் அரசின் அனுமதி பெற வேண்டும். லெபனான் அரசு அனுமதி இல்லாமல் இஸ்புல்லா பயங்கரவாதி இஸ்ரேலுக்குள் நுழைவது, அவர்களுடைய ஆயுதம் இஸ்ரேலுக்குள்ள வருவது மிகப்பெரிய குற்றம். முதலாவது ஒன்று. இரண்டாவது, நிச்சயமாக இஸ்ரேலும் லெபனான் எல்லையை மதிக்க வேண்டும். இப்போ எல்லையோர பகுதியில் 13 இடங்கள், 13 நிலப்பகுதி பிரச்சனைக்கு உரியதாக இன்னைக்கு இருக்கு. அமெரிக்கா சொல்வது போல அங்கதான் இஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்கு. அதை படிப்படியாக பேசி தீர்க்க வேண்டும். லெபனான் அரசு கூட உட்கார்ந்து இஸ்ரேல் அரசு பேசி அந்த 13 இடங்கள் இருக்க பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். லெபனானுடைய அந்த பகுதிகளை இஸ்ரேலும் மதிக்க வேண்டும். மூன்றாவது, மிக முக்கியமானது, இஸ்புல்லா ஆயுதம் வைத்திருக்கும் வரை, இஸ்புல்லாவுடைய ஆட்கள் இருக்கும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனான் பகுதியில் இருக்கும். அந்த பாதுகாப்பு மண்டலம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் லெபனானுக்குள்ள இருந்து ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்புல்லா பயங்கரவாதி இருக்கிற வரை, அவனுடைய ஆயுதங்கள் அவன் கையில் வைத்திருக்கும் வரை இஸ்ரேல் ராணுவம் அங்கே இருக்கும். அந்த இஸ்புல்லா பயங்கரவாதிகளை இல்லாமல் பண்ணி, அவர்கள் ஆயுதத்தை இல்லாமல் பண்ணிய பிறகு படிப்படியாக இஸ்ரேல் ராணுவம் லெபனானை விட்டு வெளியே வரும். நான்காவதாக, இஸ்புல்லா வலுவிழந்து விட்டது, இஸ்புல்லா ஆயுதம் இல்லை, இஸ்புல்லா கையில் ஆயுதம் இல்லை என்று சொல்வதை லெபனான் அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அமெரிக்கா அரசு உறுதி செய்யும். அமெரிக்காவுடைய நிபுணர்கள் அந்த பகுதியில் சென்று பார்த்து, அந்த பகுதி இஸ்புல்லா கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டது, அங்கே இஸ்புல்லாவுடைய குழுக்களிடம் ஆயுதங்கள் இல்லை, பாதுகாப்பான பகுதியாக மக்கள் வாழும் பகுதியாக இருக்கு, அங்க லெபனான் அரசுடைய இராணுவம் செயல்படுது, காவல்துறை செயல்படுது என்று அமெரிக்கா உறுதி அளித்த பிறகு, சான்றிதழ் அளித்த பிறகு, அமெரிக்கா சான்றிதழ் அளித்த பிறகு படிப்படியாக அந்த பகுதியை விட்டு இஸ்ரேல் ராணுவம் வெளிவருவாங்க. இது நான்காவது. ஐந்தாவது, மிக 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 முக்கியமானது, நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையை தலைமையாக எடுத்து சென்ற அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை எவ்வளோ நாளும் பாராட்டலாம். இதை போன்ற இந்த தீர்மானத்தை போன்று நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாது. ஐந்தாவது தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, எக்காரணம் கொண்டும் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம்
அமெரிக்கா செயல்படுவதை காரணம் காட்டி ஈரான் எந்தவித பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இது லெபனானின் உள் விவகாரம், முழுக்க முழுக்க லெபனான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது லெபனான் அரசும் இஸ்ரேல் அரசும் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இதை காரணம் காட்டி சண்டை நிறுத்தத்தை மீறுவது, திரும்ப ஏவுகணை ஏவுவேன்னு சொல்றது எதுவுமே ஈரான் செய்யக்கூடாது. ஈரான் அவனுடைய வேலையை மட்டும் அவன் நாட்டுக்குள்ள பார்க்கணும். லெபனானில் என்ன நடக்குது, காசால என்ன நடக்குது, இன்று எதுவுமே வருகின்ற நாட்களில் ஈரான் பேசக்கூடாது. மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கு, ஈரான் உன்னுடைய பிரச்சனையை மட்டும் பேசு, உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கோ அமெரிக்காட்ட. லெபனானுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்காத, அது லெபனான் அரசு சார்ந்த பிரச்சனை, அதில் ஈரான் தலையிடக்கூடாது. ஒருவேளை லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் இருப்பதை காரணம் காட்டி ஈரான் இந்த சண்டை நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை மீறும் என்றால் ராணுவ ரீதியாக ஈரானுக்கு பதில் அளிக்கப்படும். நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டுக்கு மார்க்கோ ரூபியோவை எவ்வளவு நாளும் பாராட்டலாம். இதுக்கு முன்னால் ஜேடி வான்ஸ் தான் பாகிஸ்தான் கூட சேர்ந்து அவருடைய பேச்சுவார்த்தை எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கல. ஆனால் இந்த மார்க்கோ ரூபியோ சின்ன வயசு தான், தெல்ல தெளிவாக பேசியிருக்காரு. ஈரான் பிரச்சனை ஈரான் பார்க்கட்டும், லெபனான் பிரச்சனை லெபனான் பார்க்கட்டும், இங்க பிரச்சனை நடக்குது, நான் ஏவுகணை ஏவன் சொல்லலாம், கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை மீறி அவங்க சண்டைக்கு வருவதாக இருந்தால் எப்பொழுதும் அமெரிக்கா இராணுவத்திற்கு அவர்கள் பதில் சொல்ல நேரிடும் சொல்லி மார்க்கோ ரூபியோ 5ஆவதாக பதிவு பண்ணியிருக்காரு. 6வது அதைவிட சிறந்த தீர்மானம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இசபுல்லா என்பது லெபனான் சியா மக்களின் பாதுகாவலன் அல்ல, அந்த சியா மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க வந்த ஒரு பயங்கரவாத குழு. இன்னைக்கு 12 லட்சம் சியா பிரிவு மக்கள்கள் லெபனான்ல அவர்கள் வீட்டை விட்டு அனாதையாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. எங்கோ டென்ட்டிலிருந்து அல்லது வேறு வீடுகளிலிருந்து, அவர்கள் சொந்த வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 12 லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு இன்னுமே இன்னைக்கு நேற்று இஸ்ரேல் அங்க அநேக மக்களை காலி பண்ண சொன்னாங்க. அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு தான். ஆக மொத்தம் இசபுல்லா பயங்கரவாத குழு என்பது லெபனான் சியா மக்களின் பாதுகாவலன் அல்ல, அவன் லெபனான் சியா மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க வந்தவன், அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்க வந்தவன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 6வதாக இது எல்லாமே மிக சரியான தீர்மானம். இஸ்ரேலே இவ்வளவு சரியான தீர்மானங்களை லெபனானுக்கு எதிராக கொண்டு வந்திருக்க முடியாது. இந்த தீர்மானங்கள் 3 தரப்பிலும், லெபனான் அரசு தரப்புல, இஸ்ரேல் அரசு தரப்புல, அமெரிக்கா அரசு தரப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடனடியாக இஸ்ரேல் ராணுவம் வெளிவராது, அங்கதான் இருப்பாங்க. அந்த ஜிகாதிகளுடைய அச்சுறுத்தல் நீங்கிய பிறகு, ஆயுதங்கள் நீங்கிய பிறகுதான் படிப்படியாக வெளிவருவாங்க. அந்த இடத்துல லெபனான் ராணுவம் இருக்கும். நிச்சயமாக இந்த ஒப்பந்தத்தில் கதாநாயகர்கள் என்றால் முதல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சொல்லணும், 2வது லெபனான் அதிபர் ஜோசப் ஆனை சொல்ல வேண்டும், 3வது மார்க்கோ ரூபியோ மற்றும் நெத்தனியாகு அவருடைய குழுக்களை சொல்ல வேண்டும். இந்த சமாதான ஒப்பந்தத்தை துளி அளவு கூட இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் சண்டை போடுவோம், நாங்கள் ராக்கெட்டுகளை ஏவுவோம், ஏவுகணை அனுப்புவோம்னு நிச்சயமா இன்றைக்கு பதிவு பண்ணுவானுங்க. ஆனால் வருகின்ற காலங்கள் இசபுல்லாவுக்கு எளிதான காலம் அல்ல. ஏற்கனவே அதுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் இருந்து தினம் தினம் இசபுல்லா பயங்கரவாத குழுவை வேட்டையாடிட்டு இருக்காங்க. இனி அதனுடன் லெபனான் ராணுவமும் சேர்ந்து கொள்ளும், அதனுடன் அமெரிக்க ராணுவம் சேர்ந்து கொள்ளும். ஏன்னா அங்க ஆயுதம் இல்லை, இசபுல்லா பயங்கரவாதிகள் இல்லைன்னு சொல்லி சான்றிதழ் தரப்போவது அமெரிக்கா. நிச்சயமாக அவர்களுடைய ராணுவ நிபுணர்கள் அங்க போவாங்க. வருகின்ற காலங்கள் இசபுல்லா மட்டும் சமாதானத்துக்கு வரலன்னா மோசமான காலமாக மாறும். இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விட, இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாவை விட இந்த லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் எனக்கு தெரியும் இராணுவ ரீதியாக ஒரு மூர்க்கத்தனமாக முடிவெடுத்து இந்த பிரிவினை சக்திகளை ஒடுக்கக்கூடியவர். ஏற்கனவே அந்த வரலாறு அவருக்கு உண்டு. இனி வருகின்ற காலங்கள் ஜோசப் ஆன், டொனால்ட் ட்ரம்ப்
பென்யமின் நெத்தனியாகு இவங்க சேர்ந்து இந்த ஈரானின் குட்டிச்சாத்தான் சியா பிரிவு மக்கள், லெபனானில் உள்ள சியா பிரிவு மக்களின் எதிர்காலத்தை சிதைக்க வந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் வேட்டையாடுவாங்க. வருகின்ற நாட்களில் நிச்சயமாக நாம் பார்ப்போம். நன்றிகள்.